சாந்தி. நான் உண்மையான ஸ்நேகி ஆத்மா. நான் யோகயுக்த், யுக்தியுக்த், ராஜயுக்த் ஆத்மா. நான் சித்தி சுரூப ஆத்மா. நான் இப்பொழுது பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள கவலையற்ற சக்கரவர்த்திகளின் குழுவை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இவ்வளவு பெரிய சக்கரவர்த்திகளின் சபை முழு கல்பத்தில் இந்த சங்கமிகத்தில் கூடுகின்றது. நீங்கள் அனைவரும் கண்களில் நிறைந்திருக்கின்றீர்கள். பிரம்மா பாபா மற்றும் சிவ் பாபா இருவருமே அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அதிகாலை 2 மணியிலிருந்து பாப்தாதாவின் கழுத்தில் விதவிதமான மாலைகள் வந்து விழுந்தன. அன்பினுடைய விலைமதிப்பற்ற முத்துக்களின் மாலை மிகவும் சிரேஷ்டமானதாகும். பாப்தாதாவிடம் 4 விதமான வெவ்வேறு மாலைகள் எமர்ஜாகி இருந்தன. முதல் நம்பர் சிரேஷ்டமான குழந்தைகள். யார் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான சிரேஷ்ட முயற்சியாளர் குழந்தைகளாக உள்ளனரோ அப்பேற்பட்ட குழந்தைகள் தந்தையின் கழுத்து மாலை போன்று கொடுக்கப்பட்டிருந்தனர். இரண்டாவது மாலை உள்ளத்தின் சிநேகம் நிறைந்த சமமாக ஆகுவதற்கான முயற்சியாளர் குழந்தைகளின் மாலை. மூன்றாவது மாலை ஸ்நேகியாகவும் தந்தையின் சேவையில் துணைவராகவும் உள்ளனர். நான்காவது புகார் கூறுபவர்களுடையது. பாப்தாதா கூட வெவ்வேறு விதமான மாலைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். மேலும் ஸ்நேகம்
மற்றும் சகாஷை சேர்த்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இன்றைய சிநேகத்தின் தினம், நினைவு தினம், சக்திசாலி தினத்திற்கான விசேஷமான உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் மற்றும் உள்ளத்தின் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். முயற்சி செய்வதிலும் நீங்கள் சிநேகத்தில் மூழ்கியிருங்கள். சிநேகமானது மிகவும் சகஜமான சாதனமாகும். சிநேகத்தின் மூழ்கியிருக்கும் காரணத்தினால், சிநேகத்தில் தொலைந்து போகும் காரணத்தினால் எந்த விதமான கடின உழைப்பும் மனோரஞ்சனமாக அனுபவமாகும். சிநேகியானவர் தானாகவே தேகத்தின் உணர்வு, தேகத்தின் சம்பந்தத்தின் மீதான கவனம், தேகத்தினுடைய உலகத்தின் மீதான கவனத்திலிருந்து கடந்து சிநேகத்தில் இயல்பாகவே மூழ்கியிருப்பார்கள். உள்ளத்தின் சிநேகமானது தந்தையினுடைய அருகாமையின், துணையின், சமநிலையின் அனுபவத்தை செய்விக்கின்றது. சிநேகியானவர் தன்னை சதா தந்தையின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர் என்று புரிந்திருப்பார். சிநேகமானது அசம்பவத்தை சகஜமாக சம்பவம் ஆக்கிவிடுகின்றது. சதா தன்னுடைய தலையில், நெற்றியில் தந்தையினுடைய சகயோகம் மற்றும் சிநேகத்தின் கரம் இருப்பதாக அனுபவம் செய்வார்கள். நிச்சய புத்தி உடையவராக, கவலையற்றவராக இருப்பார்கள். யார் சிநேகத்தில் நவீன் ஆகியிருக்கின்றார்களோ அவர்கள் சதா தன்னை குடை நிழலுக்குள் இருப்பதாக அனுபவம் செய்கின்றனர். குலத்தின் சிநேகி குழந்தைகள் உழைப்பையும் அன்பாக மாற்றிவிடுகின்றனர். அவர்களுக்கு முன்னர் மலை போன்ற பிரச்சனை பஞ்சாக அனுபவமாகின்றது. கல் கூட தண்ணீருக்கு சமமாக அனுபவமாகின்றது. சிநேகம் அனைத்தையும் மறக்கச் செய்து விடுகின்றது. சிநேகத்தை நினைவு செய்வதன் மூலம் உழைப்பு சென்றுவிடும். பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தைகளின் உழைப்பும் பிடிக்கவில்லை. சுமையை என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் என்பதை மறந்து ட்ரஸ்டியாகி விடுங்கள். பொறுப்பை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் மற்றும் சுயம்தான் உள்ளத்தின் உண்மையான குழந்தையாகி உண்ணுங்கள், விளையாடுங்கள் மற்றும் மகிழ்ச்சியுடன் இருங்கள். சிநேகத்தில் மூழ்கிவிடுங்கள். சிநேகத்தை அனுபவம் செய்த சமயத்தை
அனுபவம் செய்யுங்கள். இந்த வருடத்தில் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஸ்நேகயுக்தாக உழைப்பிலிருந்து முக்தி அடைந்தவராக பார்க்க விரும்புகின்றார்கள். நாம் தந்தை மூலம் 21 பிறவிகளுக்காக ஜீவன் முக்தி நிலையின் பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். அடைந்து விடுவோம் என்ற உங்கள் அனைவருடைய உறுதிமொழி உள்ளது. இனி ஜீவன் முக்தியில் உழைப்பிருக்கிறதா என்ன என்று பாப்தாதா கேள்வி கேட்கின்றார். இப்போது ஜீவன் முக்த் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆவீர்கள். தந்தையுடனான உங்களுடைய அருகாமையானது சமயத்தின் அருகாமையை முடிவடைய செய்யும். மூதாதையரும் நீங்கள்தான், பூஜைக்குரியவரும் நீங்கள்தான். நான் மாற வேண்டும், நான் மாற்றமடைந்து பிறரை மாற்றுவேன். அர்ஜுனனாக நான் ஆக வேண்டும். விஸ்வத்தின் முதல் ராஜ்ய அதிகாரி லட்சுமி நாராயணனுக்கு சமீபமாக நீங்கள் வர வேண்டும் அல்லவா? தன்னுடைய மனதில் சதா சிநேகத்தின் லவ்லினாகி இருப்பதற்கான வாயுமண்டலத்தை சதா எமர்ஜாக வைத்திடுங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். யோகயுக், யுக்தியுக், ராஜயுக் ஆத்மா சதா தானும் ரகசியங்களை அறிந்து சதா திருப்திப்படுத்தக்கூடிய மற்றும் திருப்தியாக இருக்கக்கூடிய ஆத்மா. சுவேகத்தின் கடலின் லவ்லினாக உள்ள ஆத்மா. சதா தந்தைக்கு சமமாக ஆவதற்கான தீவிர முயற்சியாளர் ஆத்மா. சதா அசம்பவத்தையும் கூட சகஜமாக சம்பவமாக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா. சதா தந்தைக்கு துணையாக இருக்கக்கூடிய மற்றும் தந்தையின் சேவையில் துணைவராக இருக்கக்கூடிய மிக மிக அதிர்ஷ்டமான மற்றும் அன்பான ஆத்மா. நினைவு என்ற மாய மந்திரத்தின் மூலம் சர்வ சித்திகளை பெறக்கூடிய சித்தி சொரூப ஆத்மா. நொடியில் விஸ்தாரத்தை சாரமாக அடக்கி இறுதி சான்றிதழ் பெறக்கூடிய ஆத்மா. இப்படி பாப்தாதா கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் உடைத்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.